சூரியன் மறைந்து கொண்டிருந்த அந்த அழகிய அந்திப்பொழுதில் தன்னுடைய சிறகுகளை வருடிக் கொண்டிருந்த ஃப்ளமிங்கோ பறவைகளின் ராஜாவிடம் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டேன். நீங்கள் அனைவரும் எங்களை புகைப்படத்திற்கான வெறும் காட்சி பொருளாகவே பார்க்கிறீர்கள். இந்த இடம் எங்களை விட்டு பறிபோகிறது என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இந்த இடம் போனால் என்ன, இன்னொரு இடத்துக்கு இவர்கள் வராமலா போய்விடுவார்கள் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் எங்களுக்கு எங்கள் அலகுகளை வைத்து சேற்றுடன் கலந்த நீலப்பாசிகளையும் அதை சார்ந்திருக்கும் உயிரினங்களை மட்டுமே சாப்பிட முடியும். இந்த பூப்போல அலகுகளை வைத்துக்கொண்டு அந்த கொக்குகளைப் போல் எங்களுக்கு மீன் சாப்பிட முடியுமா? உப்பு நீரும் நன்னீரும் சரியான விகிதத்தில் கலந்திருந்தால் மட்டுமே இந்த நீலப்பாசி உருவாகும். ஒன்று, வடசென்னையில் பழவேற்காட்டுக்கு போகிறோம். இப்பொழுது அந்த பகுதியில் துறைமுகம் வேறு வந்துவிட்டது. தென் சென்னையில் கேளம்பாக்கம் கோவளம் கடற்கரை பகுதிகள் தான் எங்களுக்கு தெரிந்த ஒரே இடம். இப்பொழுது இங்கேயும் நீங்கள் அணை கட்டுகிறீர்கள், அதுவும் நன்னீர் தேக்கம் கட்டுகிறீர்கள். உங்களுக்கு நன்னீர் தேக்கம் கட்ட வேற ஏரிகளா இல்லை? கிழக்கு கடற்கரை சாலையின் மற்ற பகுதிகள் முழுவதையும் கட்டிடங்களால் ஆக்கிரமித்துக் கொண்டீர்கள். ஒன்று தெரியுமா, பழவேற்காட்டை விட இந்த பகுதிக்குத்தான் இந்த வருடம் அதிக எண்ணிக்கையில் வந்திருக்கிறோம். இங்குதான் அதிக பாசிகள் உருவாகி இருக்கின்றன. இந்த இடம் போய்விட்டால் என்ன, இன்னொரு இடத்துக்கு போய்விடுவேன், அங்கே வந்து புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள். பேக் வாட்டர் லேண்டுக்கும் பிராக்கிஷ் வாட்டருக்கும் நான் எங்கே போவேன்? சில மாதங்களுக்கு முன்பு பிறந்து இப்பொழுதுதான் முதல் தலைமுறையாக இங்கு வந்திருக்கும் இளம் பறவைகளை கூட்டிக் கொண்டு நாங்கள் எங்கே செல்வது? நீங்கள் கைவிட்டாலும் எனக்கு எங்கள் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. போதைப் பொருளால் உங்கள் அடுத்த தலைமுறை சீரழிவதை நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதைப் போல என்னால் இருக்க முடியாது. அதனால் நாங்களே ஒரு பேரணியாக சென்று உங்கள் அரசரிடம் 4000 ஏக்கரில் அணை கட்டுகிறீர்களே, எங்களுக்கு ஒரு 4 ஏக்கர் மட்டும் கொடுங்கள் என்று கேட்டோம். அவரோ ஊசி முனை நிலமும் உங்களுக்கு இல்லை, உடனே வெளியேறுங்கள் என்று உத்தரவிட்டார். நான் என்ன அந்த திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட 470 கோடி ரூபாய் பணத்தையா கேட்டேன்? வெறும் 4 ஏக்கர் நிலத்தைத்தான் கேட்டேன். அதை கூட கொடுக்க மறுத்துவிட்டார். என் மக்களுக்கு அநீதி இழைக்கப்படும் போது அதை தடுக்க இயலாத நான் இருந்து என்ன பயன்? என் சிறகுகளில் வரும் இளஞ்சிவப்பு நிறத்துக்காகத்தானே என் பின்னால் அலைகிறீர்கள். ஆனால் எங்களுக்கும் வயிறு என்று ஒன்று இருக்கிறது, அதில் பசியும் எடுக்கும் என்பதை உணர மறுக்கிறீர்கள் அல்லவா? அந்த சிறகுகளுக்கு நிறம் கொடுப்பதே இந்த பாசிகளும் அதில் இருக்கிற உயிர்களும் தான் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? என் மக்களை காப்பாற்ற முடியாத எனக்கு இந்த சிறகுகளால் எந்த பயனும் இல்லை என்பதால் தான் நான் இதை ஒவ்வொன்றாக பீத்து போட்டுக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு இந்த சிறகுகளும் இளஞ்சிவப்பு நிறமும் தானே தேவை? எடுத்து போங்கள். ஒருவேளை இதை லஞ்சமாக யாருக்காவது கொடுக்க முடிந்தால் கொடுத்து எங்கள் நிலத்தில் கொஞ்சம் எங்களுக்கு மீட்டு தாருங்கள் என்று சொல்லியது மட்டுமல்லாமல் அந்த ராஜா இரவெல்லாம் தன்னுடைய சிறகுகளை பீத்து கொண்டே இருந்தார். மறுநாள் வெடிந்தது. சூரியன் தன் உக்கிரத்தை வழக்கம் போல காட்ட ஆரம்பித்தான். காற்றில் பறந்த சிறகுகளுக்கிடையே அந்த இடத்தை நான் அடைந்த போது ஃப்ளமிங்கோக்கள் அங்கு இல்லை. அவை நடந்து சென்ற காலடி தடங்கள் மட்டுமே மிச்சம் இருந்தன.